ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பச்சை தண்டுக்கீரை இருக்குல்ல, அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, பச்சை தண்டுக்கீரை எவ்வளோ அழகாக சூப்பராக செழிப்பாக கொழுன்னு இருக்குதுன்னு. இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாஸ்ட்டாக அம்மா வீட்டு கார்டனை வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து என்னோடய வீடியோ கரெக்டாக தினமும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை மட்டும் எதுவுமே செய்யலை, அப்படியே தான் வச்சுருந்தேன். ஏன்னா ஏற்கனவே இருக்க மண்ணே நமக்கு போதுமானதாட்டு இருந்து செடி நடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி குவிச்சு போட்டிருந்த மண்ணில் தான் இந்த மாதிரி கீரை எல்லாம் வளர்ந்துருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கீரை சீடு போட்டிருந்தோம்ல, அதுலேருந்து நிறைய கீரை வளர்ந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து சீடு விழுந்துருந்துல்ல, அதுதான் இப்போ வந்து இவ்வளோ சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. மழை வேறு பெய்யுதில்ல, நல்லா அதுக்கு வளர்கிறதுக்கு வசதியாகிட்டு இருக்குது. நல்லா வளர்ந்துருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பச்சை தண்டுக்கீரை இருக்குது, சிவப்பு தண்டுக்கீரை இருக்குது, மெயினாக பசலைக்கீரை இருக்குது. பசலைக்கீரை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாட்டில் நட்ட நேரம் ஒழுங்காக வரவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா செழிப்பாக கொழுன்னு சூப்பராக வளர்ந்து நிற்கிது. ஏன்னா நம்ம செடியை வந்து நம்ம மாடி தோட்டத்துலலாம் நடும்போது அதுக்கான கரெக்டாக மண் கலவெல்லாம் சூப்பராக கொடுத்து வரணும். அப்படி இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் செழிப்பு இல்லாமல் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா எங்கெங்கே அந்த கீரை முளைச்சி நிற்குதுன்னு. ஒரு பாட்டையுமே அது விடவே இல்லை. ஏன்னா அந்த மண்கலவை தானே நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அதில் எல்லாமே அந்த சீடு விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான் முளைச்சி நிற்கிது. இதில் வந்து ரோஜா கம்பு நட்டு வச்சுருந்தேன். ரோஜா கம்பும் திழுத்து வந்திருக்கு. அதை ஓவர்டேக் பண்ணி நம்ம கீரை வளர்ந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மணத்தக்காளி கீரை இருக்குது. ஆல்ரெடி மணத்தக்காளி கீரை இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து சீடு விழுந்து தான் முளைச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்களா எங்கே முளைச்சி நிற்குது அப்படின்ட்டு. இது சாதா மண் தரையில் நம்ம காங்கிரீட் டெரஸில் தான் இவ்வளோ முளைச்சி நிற்குது. இங்கே பாருங்கள், இதுலேயுமே நான் வந்து நம்ம மயில் மாணிக்கம் இருக்குல்ல, அது நட்டிருந்த இடத்துலையுமே இங்கே பார்த்தீங்களா நல்லா வெயில். இப்போ தானே 2-3 நாளாக நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மழை பெய்யுது. அதனால தான் கொஞ்சம் இலை வந்து பழுத்த மாதிரி நிற்குது. இதில் வந்து வல்லாரைக்கீரை இருக்குது. முன்னாடி வல்லாரைக்கீரை நட்டிருந்தோம். ஸோ பக்கத்து பாட்டில் தான் நட்டிருந்து, ஆனால் இங்கேயுமே வல்லாரைக்கீரை வளர்ந்து நிற்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேபிள் ரோஸ் நிறைய வளர்ந்ததுனால நம்ம வல்லாரைக்கீரைக்கு வளர முடியலை. இங்கேயுமே நிறைய பச்சை தண்டுக்கீரை தான் நிறைய வளர்ந்து நிற்குது. ஒரு தொட்டிலையும் பாக்கி இல்லாமல் வந்திருக்கு. நம்ம அடிக்கடி இந்த தண்டுக்கீரை இருக்குல்ல, மொத்தத்தில் நம்ம வந்து கீரை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ சில கீரைகள் வந்து நம்ம கண் பார்வைக்கு நல்லாயிருக்கும், செரிமானத்துக்கு எல்லாம் யூஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக அந்த பச்சை தண்டுக்கீரை வந்து நமக்கு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து பிகினர்ஸ் தான், இப்போ கார்டனிங்க்கு வந்து பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கீரையை வந்து ஃபஸ்ட்டு வந்து விதைச்சி நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து நிறைய ஈல்டு கிடைக்கும். உங்களுக்கு வந்து மன சோர்வும் கிடையாது. ஏன்னா நம்ம வேறு காய்கறியெல்லாம் போடும்போது கொஞ்சம் சிலது வந்து உடனே வந்துடும், சிலது வந்து நம்ம மண்ணுக்கு வராது. ஆனால் வந்து கீரை வந்து எல்லா மண்ணுக்குமே வளரக்கூடியது. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக வளர்த்து ஈல்டு எடுக்கலாம்னா இந்த கீரையை நீங்கள் வந்து எடுக்கலாம். தேங்க்யூ.